ஆ, கதகளு கதகளு நிஜமான கதகளு சுவையோடு சுகமாக உருவான கதகளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் அழகியும் அரக்கனும். இந்த புத்தகத்தை எழுதினவங்க யூமா வாசுகி. இந்த புத்தகத்தை வெளியிட்டது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ். இந்த உலகத்தில் பல்வேறு நாடுகளில் வேறு வேறு விதமாக கதைகள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த மாதிரி நூற்றாண்டுகளாக சொல்லப்பட்ட கதைகளை தொகுத்து இந்த நூலில் தமிழில் எழுதியிருக்காங்க. த மியூசிஷியன்ஸ் ஆஃப் பிரேமன், பியூட்டி அண்ட் த பீஸ்ட், த அக்லி டக்லிங், ஸ்னோ ஒயிட் அண்ட் ரோஸ், ரெட் லிட்டில் மெர்மைட், த எம்பரர்ஸ் நியூ கிளாத், த வைல்ட் ஸ்வான்ஸ், இந்த மாதிரி பல கதைகளோட தமிழாக்கம்தான் இந்த நூல். இந்த தொகுப்பில் மொத்தம் 10 கதைகள் இருக்கு. அதிலிருந்து நம்ம ஒன்றொன்னா பார்க்கலாம். கதை 8. தங்கமகள். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அங்கே ஒரு விவசாயி தன்னோட மனைவியோட வாழ்ந்துட்டு வந்தாங்க. நாள் முழுவதும் தன்னோட வயலில் பாடுபட்டு உழைப்பாரு அவரோட மனைவியும் அவரோட வேலைகளில் ரொம்ப உதவி செய்வாங்க. அவங்க கிட்ட போதுமான பணம் இருந்துச்சு. அதனால அவங்க சிரமம் இல்லாமல் வாழ்ந்தாங்க. வேலை நேரத்தில் அவங்க வேற எதை பற்றியும் கவலைப்படுறதே இல்லை. செஞ்சிட்டு இருக்க வேலையில மட்டுமே கவனம் செலுத்துவாங்க. ஆனால் மாலை பொழுதுல வயல்ல இருந்து வீடு திரும்பும்போது ரொம்ப கவலைப்படுவாங்க. இரவுல அவங்களால நிம்மதியா தூங்க முடியாது. என்ன காரணம் தெரியுமா? அவங்களுக்கு குழந்தை இல்லை. இதனால அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நகரத்துல உள்ள பெரிய வைத்தியர்கள்ட்டெல்லாம் போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா பலன் எதுவும் இல்லை. பெரும் பணம் செலவானது தான் மிச்சம். விவசாயம் அவரோட மனைவியும் நிறைய கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனை பண்ணாங்க, தான தர்மங்கள் செஞ்சாங்க. இப்படி நிறைய காலம் கடந்து போச்சு. ஆனா அவங்களோட ஆசை மட்டும் நிறைவேறவே இல்லை. ஒரு நாள் விவசாயியோட மனைவி ஒரு கனவு கண்டாங்க. கனவுல ஒரு முயல் பேசிச்சு. பெண்ணே, பக்கத்து வீட்டு தோட்டத்துல ஒரு செடி இருக்கு. அதோட இலைகள் தங்க நிறத்துல ஒளிரும். அந்த செடியை வேரோட பறிச்சு உன்னோட வீட்டு வாசல்ல நீ நடணும். 10 மாதங்கள் செடியை ரொம்ப கவனமா பார்த்து வளர்த்துட்டு வந்தீங்கன்னா 10வது மாதம் முடிவுல அந்த செடியில ஒரு பூ பூக்கும். அது தங்க நிறத்துல இருக்கும். அந்த பூவை பறிச்சு நீ மெத்தையில வச்சு பட்டு துணியால மூடு. பிறகு, சின்னஞ்சிறு தங்க மலரே, நீ என் மகளாக மாறு அப்படின்னு சொல்லு. அப்புறம் நீ அந்த பட்டு துணியை எடுத்தீன்னா மெத்தையில ஒரு பெண் குழந்தை அழகா இருக்கும். கனவு முடிந்ததும் உடனே கண் விழித்தெழுந்தாள் அந்த பெண். மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். உடனே கணவனை எழுப்பி தான் கண்ட கனவை சொன்னாள். விவசாயியும் அந்த கனவை நம்பினாரு. ஆனாலும் அவர் தயக்கத்தோடு சொன்னாரு, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கிறது ஒரு மந்திரவாதியாச்சே. அவரோட தோட்டத்துக்கு போய் எப்படி நம்ம பறிச்சுட்டு வர முடியும்? அவர் மனைவி உறுதியாக சொன்னாள். பரவாயில்ல, நீங்க மந்திரவாதிட்ட போய் அந்த செடியை கேட்டு பாருங்க. எதுக்காக அந்த செடி நமக்கு தேவைப்படுறதுன்னு நீங்க விபரமா சொன்னீங்கன்னா அந்த மந்திரவாதி கொஞ்சம் இறக்கப்படுவார்ல, நம்ம கிட்ட செடியை தந்துடுவாரு. எப்படியாவது அந்த செடியை நீங்க இங்க கொண்டு வந்தே ஆகணும். சரி, மந்திரவாதிட்ட போய் கேட்டு பார்க்குறேன் என்று சொன்னார் விவசாயி. ஆனா அவர் மந்திரவாதியை பார்க்கறதுக்கே அஞ்சினாரு. அவர்கிட்ட போய் எப்படி செடியை கேட்கறதுன்னு நினைச்சு குழம்பினாரு. நீங்க மந்திரவாதி கிட்ட அந்த செடியை கேட்டீங்களா என்று அடிக்கடி அவரோட மனைவி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போதெல்லாம், அடடா மறந்துட்டேனே, கட்டாயம் நாளைக்கு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சமாளிப்பாரு விவசாயி. கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் விவசாயி ஒரு முடிவெடுத்தாரு. மந்திரவாதிக்கு தெரியாம அவரோட செடியை பறிச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிடலாம். இதுதான் அந்த முடிவு. மந்திரவாதி கிட்ட செடியை கேட்கறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. அன்னைக்கு ராத்திரி விவசாயி பதுங்கி பதுங்கி மந்திரவாதியோட வீட்டுக்கு போனாரு. சுவர் ஏறி மந்திரவாதியோட தோட்டத்துல குதிச்சாரு. அவர் தேடி வந்த செடி தங்க நிற இலைகளால நிலா வெளிச்சத்துல பழத்துட்டு இருந்துச்சு. விவசாயி அந்த செடியை பறிச்சு கொண்டிருக்கும் போதே திடீர்னு பக்கத்துல வந்து நின்னாரு மந்திரவாதி. மந்திரவாதியை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு விவசாயி. அவரோட உடலு கிடுகிடுன்னு நடுங்கிச்சு. பயந்து உளர ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை ஒன்றும் செஞ்சிடாதீங்க என்று அழுதார். இல்ல, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். உனக்கு எதுக்காக இந்த செடி வேணும் அப்படின்னு எனக்கு தெரியும். நீ இந்த செடியை என்கிட்ட கேட்டிருந்தாலே நான் உனக்கு கொடுத்துருப்பேன். ஆனா நீ எனக்கு தெரியாம திருட முயற்சி பண்ண பார்த்தியா? இது ரொம்ப தப்பு. அதனால இந்த செடியில இருந்து பிறக்கிற குழந்தைய நீ எனக்கு தான் கொடுக்கணும். அப்படி செய்யறேன்னு நீ சொன்னாதான் உன்னை நான் போக விடுவேன். இல்லைனா இங்கேயே இப்பவே உன்னை கொன்னுடுவேன் என்று மந்திரவாதி வாளை ஓங்கினான். விவசாயி
தன் முன்னால் வாழ் ஓங்கி நிற்கும் மந்திரவாதியின் காலில் விழுந்தான். செடியிலிருந்து வர குழந்தைய உன்கிட்டயே கொண்டு வந்து கொடுத்துட்றேன், என்னை உயிரோட விட்டுரு. செடியை வேருடன் பறித்தெடுத்து கொண்டு தன்னோட வீட்டுக்கு ஓடி போனாரு. நடந்த விஷயங்களை கேட்ட மனைவி கண்ணீர் விட்டு அழுதாங்க. செடியை திருட முயன்றதற்காக கணவனை போய் திட்டினாங்க. முதல்ல குழந்தை பிறக்கட்டும், அப்புறமா குழந்தைக்கு பதிலா வீட்டையும் நிலத்தையும் மந்திரவாதி கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. விவசாயியும் அவரோட மனைவியும் தங்க வீட்டு வாசல்ல அந்த செடியை நட்டு வளர்த்தாங்க. ஆடுகள் திங்காம கவனமா பார்த்துக்கிட்டாங்க. தினம் தண்ணி ஊத்துனாங்க. செடி ரொம்ப செழிப்பா வளர்ந்து வந்துச்சு. அதுல புதுசு புதுசா நிறைய இலைகள் வந்துச்சு. எல்லா இலைகளும் தங்க நிறத்துல ஜொலிச்சுச்சு. 10 மாசம் கழிச்சு அந்த செடியில ஒரு பூ பூத்துச்சு. அது ஒரு தங்க நிறப்பூ. 5 இதழ்கள் இருந்துச்சு. சூரிய வெளிச்சத்துல மின்னி பிரகாசிச்சுச்சு. விவசாயியோட மனைவி அந்த பூவை மெதுவா பறிச்சாங்க. மெத்தையில அந்த தங்க மலரை வச்சு பட்டு துணியால மூடினாங்க. அப்புறம் தலை குனிஞ்சு, சின்னஞ்சிறு தங்க மலரே, நீ எங்கள் மகளாக மாறு அப்படின்னு முணுமுணுத்தாங்க. அவள் பட்டு துணியை திறந்து பார்த்தப்ப அங்க சின்னஞ்சிறிய குழந்தை அழகா படுத்திருந்துச்சு. விவசாயியும் அவரோட மனைவியும் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. குழந்தைய முத்தமிட்டு கொஞ்சினாங்க. குழந்தை மிகவும் அழகா இருந்துச்சு. அதோட உடம்பு தங்க நிறத்துல இருந்தது. தலைமுடியும் தங்க நிறத்துல ஒளிர்ந்துச்சு. பிஞ்சு கைகளை அசைச்சு சிரிச்சிட்டு இருந்தது அந்த குழந்தை. அவங்க குழந்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு அங்க வந்தாரு அந்த மந்திரவாதி. இந்த குழந்தை எனக்கு சேர வேண்டியது, இத என்கிட்ட கொடுத்துடுங்க அப்படின்னாரு. விவசாயியும் அவரோட மனைவியும் அதிர்ச்சியில உறைஞ்சு நின்னாங்க. குழந்தைய இழக்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. விவசாயி மந்திரவாதி கிட்ட பணிவாக சொன்னாரு, மந்திரவாதியே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். இந்த குழந்தை எங்ககிட்டயே இருக்கட்டும். இதுக்கு பதிலாக நீங்க எங்களோட வீட்டையும் நிலத்தையும் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. எங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் நாங்க தந்துடுறோம். தயவு செஞ்சு இந்த குழந்தைய மட்டும் எங்ககிட்டயே விட்டுடுங்களேன் அப்படின்னு கேட்டாரு. மந்திரவாதி அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. குழந்தையை பிடுங்கி கொண்டு மறைஞ்சே போயிட்டாரு. அவன் தங்க மகள் என்று பெயரிட்டு அந்த குழந்தையை வளர்த்து வந்தான். விவசாயியும் அவரோட மனைவியும் தினம் மந்திரவாதி வீட்டுக்கு போனாங்க. குழந்தைய எங்கள்கிட்ட கொடுத்துடு, குழந்தைய எங்கள்கிட்ட கொடுத்துடு என்று அழுது புலம்புனாங்க. மந்திரவாதியின் காலை பிடிச்சு கெஞ்சினாங்க. இவங்களோட தொல்லை தாங்க முடியாம மந்திரவாதி எப்பயும் அவரோட வீட்டு கதவை பூட்டியே வச்சிருந்தாரு. ஆனாலும் பூட்டின கதவு முன்னாடி வந்து நின்று அவங்க அழுதுட்டே இருந்தாங்க. இப்படியே கொஞ்ச காலம் போச்சு. தங்க மகளுக்கு 17 வயசு ஆயிடுச்சு. அவளோட கூந்தல் ரொம்ப ரொம்ப நீளமா வளர்ந்துச்சு. அவளை இதே இடத்துல வைக்கிறது ரொம்ப ஆபத்துன்னு நினைச்சாரு மந்திரவாதி. விவசாயி அவளை திருடிட்டு போயிட்டானா என்ன பண்றது என்று யோசித்தார். தங்க மகள் தன் தாய் தந்தையுடன் ஓடி சென்று விடவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே மந்திரவாதி அவளை காட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாரு. காட்டு நடுவுல ஒரு உயரமான மாளிகையில அவளை அடைச்சு வச்சாரு. இப்போது தங்க மகளை யாருமே பார்க்க முடியாதுன்னு ரொம்ப நிம்மதியாயிடுச்சு அவருக்கு. மந்திரவாதி தினம் தங்க மகளை பார்க்க செல்வாரு. அந்த மாளிகை ரொம்ப உயரமா இருந்துச்சு. அதுக்கு மேல உள்ள படிக்கட்டுகளோ வாயிலோ ஏணியோ எதுவும் இல்லை. அதனால மந்திரவாதி கீழே நின்று, தங்க மகளே, உன் கூந்தலை கீழே விடு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே தங்க மகள் அவளோட நீண்ட ஜட பின்னல ஜன்னல் வழியா கீழே போடுவா. அதை பிடிச்சு மேலே ஏறி வந்துடுவாரு மந்திரவாதி. அவளுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கொடுத்த பிறகு வந்தது மாதிரியே திரும்ப போயிடுவாரு. தங்க மகள் அந்த மாளிகைக்குள்ள தன்னந்தனியா இருந்தா. தன்னோட பெற்றோர்களான விவசாயியும் அவரோட மனைவியை நினைச்சு ஏங்குனா. தினமும் சில குயில்கள் வந்து மாளிகையின் ஜன்னல் பக்கத்துல உட்காரும். தங்க மகளோட சலிப்பை போக்குவதற்காக இனிமையான பாட்டு பாடும். குயில்கள் கிட்ட இருந்து அவளும் பாட கத்துக்கிட்டா. குயில்கள் வராத போது தனியே அமர்ந்து பாடிக்கிட்டு இருப்பா. அவளோட பாடலை கேட்டு காற்று ரொம்ப தூரம் எடுத்துட்டு போகும். அந்த காட்டுக்கு வேட்டையாட வந்தாரு ஒரு ராஜகுமாரன். அப்போது மென்மையாக ஒலித்த ஒரு பாடலை கேட்டு அப்படியே நின்னுட்டாரு. அந்த பாட்டு சத்தம் எந்த பக்கத்துல இருந்து கேட்குது அப்படின்னு எட்டி பார்த்தாரு. அந்த பாட்டு சத்தம் கேட்கும் போதெல்லாம் தாவரங்களும் இலைகளும் பூக்களும் தங்க நிறத்துல ஒளிர்ந்துச்சு. பாட்டு நின்ன அப்புறம் திரும்பவும் இயல்பான நிறத்துல மாறிச்சு. ராஜகுமாரன் இந்த வியப்பால திக்கு முக்காடி போனாரு. பாட்டு கேட்கும்போது அந்த காடே தங்க நிறம் பூண்டு இருந்துச்சு. இப்படி ஒரு காட்சியை கனவுல கூட அவர் கண்டதில்லை. இந்த அடர்ந்த காட்டுல இவ்வளோ அருமையா பாட்டு பாடுறது யாரு? எங்க இருந்து வருது அந்த பாட்டு சத்தம் அப்படின்னு அவனுக்கு தெரியவே இல்லை. சுத்தியும் தேடி பார்த்தான்.
மனுஷங்க இருக்கிறதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. அந்த பாட்டு வரும் திசை நோக்கி அவனோட குதிரையை செலுத்தினான். வெகு நேரம் காட்டில் அலைஞ்ச பிறகு அந்த மாளிகையை கண்டுபிடிச்சிட்டான் ராஜகுமாரன். மாளிகையிலிருந்து வரும் பாடலை ரசிச்சு கேட்டுட்டு இருந்தான். பாடலே இவ்வளோ அருமையா இருக்குன்னா இந்த பாட்டை பாடுற பெண் எவ்வளவு அற்புதமா இருப்பா அப்படின்னு அவன் நினைச்சான். பாடும் பெண்ணை எப்படியாவது பார்த்துடணும்னு அவளுக்காக காத்திருந்தான். அப்போது மந்திரவாதி அங்க வந்துட்டாரு. அவனை பார்த்ததும் ராஜகுமாரன் ஒரு புதர் பின்னால மறைஞ்சு நின்றுட்டு இருந்தான். தங்கமகளே, உன் கூந்தலை கீழே விடு என்று மந்திரவாதி சொன்னதும் தங்கமகள் ஜன்னல் வழியாக தன் பின்னலை கீழே விட்டாள். மந்திரவாதி அதை பிடிச்சு மேலே ஏறினாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே போல கூந்தலை பிடிச்சு கீழே இறங்கி போயிட்டாரு. புதர் மறைவிலிருந்து வெளியே வந்தார் ராஜகுமாரன். மந்திரவாதியின் குரல்லையே, தங்கமகளே, உன் கூந்தலை கீழே விடு என்றார். உடனே தங்கமகளின் கூந்தல் அவன் எதிரே தொங்கியது. அதை அவன் பிடித்து ஏறி மாளிகையின் உச்சியை அடைந்தான். உள்ளே நுழைந்ததும் ராஜகுமாரன் தங்கமகளின் அழகில் மயங்கி நின்றான். அவளை தவிர வேறு எதையுமே அவனால பார்க்க முடியல. தங்கமகளும் ராஜகுமாரனை அதிசயமா பார்த்தா. அவளுக்கு ராஜகுமாரனை ரொம்பவும் பிடிச்சு போச்சு. அவங்க திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க. ராஜகுமாரன் விடை பெற்று சென்றான். மறுநாள் வழக்கம் போல மாளிகைக்கு வந்தாரு மந்திரவாதி. தான் இல்லாத போது யாரோ வந்திருப்பதாக அவருக்கு தோணுச்சு. தங்க மகளிடம் விசாரிச்சாரு. நடந்ததை மறைக்காம சொன்னாள் தங்கமகள். மந்திரவாதி ரொம்ப கோவப்பட்டாரு. மறுபடியும் அந்த ராஜகுமாரன் வரட்டும், அவனை கொன்னுடுறேன் என்று சொன்னாரு. ராஜகுமாரனை எதிர்பார்த்து அங்கேயே காத்திருந்தார். தங்கமகள் மிகவும் துயரமடைந்தாள். மந்திரவாதி ராஜகுமாரனை கொன்னுடுவாரோ என்று அஞ்சினாள். மந்திரவாதியிடமிருந்து ராஜகுமாரனை எப்படி காப்பாற்றுவது? நீண்ட நேரம் யோசித்து அவளுக்கு ஒரு வழி வந்துச்சு. தன்னோட மோதிரத்தை கழட்டி ஜன்னலுக்கு வெளியே தூக்கி போட்டா. தனக்கு பழக்கமான குயிலிடம் ஒரு செய்தி சொல்லி அனுப்பினான். அடுத்த நாள் அங்க வந்த ராஜகுமாரன் அவன் குதிரையை விட்டு கீழே இறங்கும்போது ஒரு குயில் பறந்து வந்தது. அது சொன்னது, ராஜகுமாரனே, உனக்காக தான் காத்திருக்கிறேன். முதலில் உன் அருகே கிடக்கும் மோதிரத்தை எடுத்து அணிந்து கொள். உனக்கு ஆபத்து ஏற்படும் போது அந்த மோதிரத்தை முத்தமிடு. கழுகுகளே, எனக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லு. அப்போ 1000 கழுகுகள் தோன்றும், உன்னை ஆபத்துல இருந்து காப்பாத்தும். தங்கமகள் தான் இதை ஒன்றை சொல்ல சொன்னான். குயில் பறந்து சென்றது. ராஜகுமாரன் கீழே கிடந்த மோதிரத்தை எடுத்து அணிந்து கொண்டான். மாளிகையின் உச்சியை பார்த்து, தங்கமகளே, உன் கூந்தலை கீழே விடு என்றான். மாளிகையில் இருந்த மந்திரவாதிக்கும் தங்கமகளுக்கும் அவனோட குரல் கேட்டுச்சு. உன் கூந்தலை வெளியே விடு என்று கட்டளையிட்டான் மந்திரவாதி. தங்கமகள் தன் கூந்தலை வெளியே தொங்க விட்டாள். ராஜகுமாரன் கூந்தலை பிடித்து ஏறத் தொடங்கினான். ஜன்னலில் தங்கமகளின் முகம் தெரிகிறதா என்று மேலே பார்த்தபடி ஏறினான். பாதி தூரம் ஏறியிருப்பான். அதற்குள் ஜன்னலில் மந்திரவாதி தோன்றினான். குனிந்து ராஜகுமாரனை பார்த்து கத்தினான். அட ராஜகுமாரனே, இப்போது நான் கூந்தலை துண்டிக்கப் போகிறேன். நீ கீழே விழுந்து செத்து போவாய். உனக்கு இதுதான் தண்டனை. ஒரே வெட்டில் தங்கமகளின் கூந்தலை துண்டித்தான் மந்திரவாதி. ராஜகுமாரன் கீழே பார்த்தான். தரைக்கு வெகு தூரத்தில் இருந்தது. விழுந்தால் மரணம்தான். துண்டுபட்ட கூந்தலுடன் அதிவேகமாக கீழே விழுந்து கொண்டிருந்தான். தரையில் விழுவதற்கு சில அடி தூரமே இருந்தது. ராஜகுமாரன் தங்கமகள் கொடுத்த மோதிரத்தை உடனடியாக முத்தமிட்டான். கழுகுகளே, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கத்தினான். அந்த நொடியே வானம் இருண்டது. 1000 கழுகுகள் அதிவேகமாக பறந்து வந்தன. அவை சிறகடுக்கும் ஓசை பேரோசையாக இருந்தது. அவை ராஜகுமாரன் தரையில் விழுவதற்கு முன்பு அவனை தங்கள் முதுகளில் தாங்கிக் கொண்டன. பின்பு மாளிகையின் உச்சியை நோக்கி பறந்தன. ஒரு பெரிய கழுகின் முதுகில் அமர்ந்தபடி ராஜகுமாரன் மாளிகையின் ஜன்னலுக்குள் நுழைந்தான். கழுகுகளே, இந்த மந்திரவாதியை தூக்கி கடலில் சென்று வீசுங்கள் என்று உத்தரவிட்டான். பயந்து போன மந்திரவாதி கட்டிலுக்கடியில் ஒளிந்தார். கழுகுகள் விடவில்லை. அவனை கொத்தி இழுத்தன. அவனை தூக்கி கொண்டு கடலை நோக்கி பறந்தன. என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று மந்திரவாதி அலறினார். அதைவிடவும் கழுகுகள் சிறகடிக்கும் ஓசை பெரும் சத்தமாயிருந்தது. விரைவிலேயே ராஜகுமாரன் தங்கமகளின் பெற்றோரை தேடி அழைத்து வந்தான். அந்த மாளிகையை புதுப்பித்து அரண்மனையாக கட்டினான். பிறகு தங்கமகளுக்கும் ராஜகுமாரனுக்கும் திருமணம் நடந்தது. அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். எப்போதாவது தங்கமகள் பாடுவாள். அப்போது காட்டில் உள்ள தாவரங்களின் இலைகளும் பூக்களும் தங்க நிறமாக மாறும். தங்கத்தால் செய்யப்பட்டதைப் போல காடு மின்னுவது கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். இந்த தொகுப்புல வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.
நியூ செஞ்சுவரி புக் ஹவுஸ் வெளியிட்ட இந்த புத்தகத்தை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.